ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க ஒரு 4 பொருளை வச்சு ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு வந்துங்க 2 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தாங்க எடுத்து யூஸ் பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. அதை நல்லா உரித்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை வந்து நம்ம அரைச்சி போகிறோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, இது வாசத்துக்குங்க. கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை கொஞ்சம், அந்த 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கிடும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்ச தக்காளியை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம், அதையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கிட்டுங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகா பொடி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூளுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகா பொடியெல்லாம் போட்டு இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மஷ்ரூம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. நம்ம முன்னாடியே உப்பு, வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ காளான் வந்து நல்லா வதக்கியாச்சுங்க. இது ஓரளவுக்கு சுருங்கிடுச்சு. இதுக்கு வந்து தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இந்த காளானிலிருந்து தண்ணி விடும், அதுவே போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாங்க. இப்போ மூடி வச்சு 1 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் காளானில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு. இப்போ இந்த காளான் வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதுமானதுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர்ற அளவுக்கு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு வந்து நான் கொஞ்சம் ஃபுல்லில் வச்சு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ வந்து கடைசியாக கருவேப்பிலை ஒரு 2 கொத்தளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம கடைசியாக சேர்த்துறப்போ அந்த கருவேப்பிலையோட பச்சை வாசம் இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவரு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கிரேவி வந்து ஒயிட் ரைஸ், தோசை, சப்பாத்திக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தானுங்க இருக்கும், ஆனால் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான காளான் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.